இன்று மாணவர்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு புதிதாக பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அத்துணை மாணவரணி நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் இந்த தேர்தல் களம் என்பது நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றிட வேண்டும். அதற்கு கரூர் மாவட்டம் நாம் இந்த தொகுதியில் என்ற சாதனையை உருவாக்கிட வேண்டும். அதற்கு உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் ஒரு முறை வைத்து இன்று வருகின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி, வணக்கம். முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எத்தனை துறைகள் இருந்தாலும் கூட மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துறையாக கல்வித்துறை சிறந்த துறையாக அதற்கு தேவையான நிதிகளை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி இந்தியாவில் கல்வியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற நிலையை அடையக்கூடிய அளவிற்கு மாண்பு முதலமைச்சர்கள் பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் பெருமை சேர்த்து வருகின்றார்கள். அதே போல நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டுத்துறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மாநிலத்திலிருந்து எந்த மாநிலத்திற்கும் எந்த நாடுகளுக்கும் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள செல்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தொகையும் வழங்கி அவர்களுக்கு சிறப்பை செய்கின்ற துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக பள்ளியில் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களோடு மகளிருக்கான முன்னேற்றத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம் என தொடர்ச்சியான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒரு நல்ல அரசை, சிறப்பான அரசை, இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய சிறப்பான அரசை மாண்பு முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மண்ணிற்கு மாணவ செல்வங்கள் வளர்ந்து பெருமை சேர்த்திட வேண்டும் என்று இடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்றிருக்கின்ற அத்துணை பெற்றோர்களுக்கும் நன்றி, வணக்கம்.